வாருங்கள் நேயர்களே, வடக்கு பொய்கைநல்லூருக்கு செல்வோம். அன்பார்ந்த நேயர்களே, இதோ நாகப்பட்டினத்தின் அற்புதமான கடற்கரை ஓரத்திலே அமைந்திருக்கிற வடக்கு பொய்கைநல்லூர் ஓரக்கத்திட்ட ஜீவசமாதி பீட ஆசிரமத்தின் அருகிலே இருந்து கொண்டு ஐப்பசி பரணி பெருவிழாவை எந்த அளவிற்கு இந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் எடுப்போடும் துடிப்போடும் பக்தி நாட்டத்தோடும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அற்புதமான இந்த வாயிலே நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி முழு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்திலே காலையிலே தொடங்கிய இந்த ஐப்பசி பரணி பெருவிழா மிக சிறப்பாக மதியம் கோரக்க சித்தர் ஜீவசமாதி கொண்டிருக்கிற அந்த சிவசக்தி பீடங்களுக்கு அண்ணா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அன்னத்தினாலான அபிஷேகத்தை மதியம் தெற்கு தெருவிலை சார்ந்திருக்கிற பெரியோர்கள் செய்து மிக அற்புதமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி மாலை பௌர்ணமிக்கு எப்பொழுதும் பூஜை செய்வதை போலவே அந்த சிவசக்தி திருபீடங்களுக்கு நேற்று சிறப்பான அபிஷேக ஆராதனையை வடக்கு பொய்கைநல்லூரிலே இந்த அற்புதமான ஜீவசமாதி பீடத்தை நிர்வகித்து வருகிற அந்த ஆசிரம நிர்வாக அரங்காவலர் ஐயா பாவு சண்முகம் தலைமையிலே மிகச் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தி தொடர்ந்து வருகிற மக்களுக்கு சக்தியை ஊட்டுகிற அளவிலே ஒரு அற்புதமான மங்கள இசை நாதஸ்வரத்தோடு தொடங்கிய நிகழ்வு நேற்று இரவு விடிய விடிய இந்த முழு மதி நாளிலே அத்துணை பெருமக்களும் சமூக இடைவெளியோடு முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக நேற்றைய தின நிகழ்வுகளை நிகழ்த்தி விடியற்காலை இன்றைக்கு அதிகாலையிலே மிக அற்புதமாக கோரக்கர் எழுதிய நூல்களிலேயே மிக அருமையான நூலாகிய சந்திரரேகை நூலிலிருந்தும் அந்த அகவல் பாராயணம் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய அந்த அகவலையும் பாராயணம் செய்து மதியம் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் வரிசையாக வந்து தரிசித்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கி இதோ மாலை மங்கள இசையோடு ஆசிரமம் பக்தர்களுடைய வருகையினால் நிரம்பி இருக்கிறது. அருமைக்குரிய பெரியோர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதி பீடத்தை விட வடக்கு பொய்கைநல்லூர் ஜீவ சமாதி பீடத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், பெருமை அல்ல, புனிதம். அந்த புனிதம் எதுவென்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற சித்தர்களுடைய ஜீவ சமாதி பீடத்தில் எல்லாம் ஆங்காங்கே சிவலிங்கத்தை நிறுவி அந்த சிவலிங்கத்துக்குத்தான் மரியாதை செய்து பூஜை செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிற மரபு நமது தமிழக கோவில் வரலாற்றில் உண்டு. ஆனால் தமிழகத்து கோவில் வரலாற்றிலேயே சித்தர்களுடைய ஜீவ சமாதி வரலாற்றிலேயே சிவனுடைய பாதத்தையும் சக்தியினுடைய பாதத்தையும் தன்னுடைய முடிக்கு மேல் திருமுடிக்கு மேல் அமர்ந்திருக்கிற அந்த கோலத்திலே பெற்றிருக்கிற ஒரே சித்தர் என்ற பெருமை கோரக்க சித்தர் என்று சொல்லக்கூடிய வடக்கு பொய்கைநல்லூரிலே ஜீவசமாதி கொண்டிருக்கிற இந்த கோரக்கருக்கு மட்டுமே உண்டு. இன்னும் சொல்ல போனால், தாயின் கருவில் சுமக்காமல் தந்தையின் வளர்ப்பில் வளராமல் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்தது என்று சொன்னால் அது கோரக்கரை தவிர வேறு எவரும் அல்ல. 11 வயது பாலகனாக குப்பையிலிருந்து புறப்பட்டு தன் குருநாதரால் கோரக்கர் என்று பெயரிடப்பட்டு பின்பு குருநாதருக்கே வழிகாட்டுகிற ஒரு குருநாதராக தன்னை உருவகப்படுத்திக் கொண்ட அற்புதமான சித்தர் அந்த கோரக்க சித்தர். அந்த கோரக்க சித்தருடைய அந்த ஜீவ சமாதி பீடத்திலே ஐப்பசி பரணி பெருவிழா என்பது மிகச்சிறந்த நாள். காரணம், இந்த ஐப்பசி பரணி பெருவிழாவிலேதான் கோரக்கர் இந்த வடக்கு பொய்கைநல்லூருக்கு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இந்த ஐப்பசி பரணி திருநாளிலேதான் போகர் கோரக்கரை இந்த இடத்திலே ஜீவசமாதி அடைய செய்து இங்கிருந்து விடைபெற்றார் என்று சொல்லுகிறது. இந்த ஐப்பசி பரணி திருவிழாவில் மிகச்சிறந்த விழாவாக இந்த ஆசிரமத்திலே பல்லாண்டுகளாக தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளே இந்த ஆண்டு இந்த தொற்று நோய் காரணமாக மக்கள் வருவார்களா, வர அச்சப்படுவார்களா என்று குறிப்பிடுகிற பொழுது அருமைக்குரிய பெருமக்களே, இந்த கொரோனா நோய் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் தொற்றுக்கு கபசுர நீர் என்பது மருந்து என்பதை போகர் தன்னுடைய சூத்திர நூலிலே சொல்லி இருந்தால், கோரக்கர் தன்னுடைய ரவி மேகலையிலே இந்த நோய் மட்டுமல்ல,
இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்க்கான மருந்தை தன்னுடைய ரவிமேகலை நூலில் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய நூல்களிலே தெரிவித்தபடியே இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அரங்கேற்றி இருக்கிற ஆசிரமமாக இந்த வடக்கு பொய்யநல்லூர் கோரக்க சித்தர் ஆசிரமம் திகழ்கிறது. அதற்குரிய நேயர்களே, இந்த 200 நாளும் அந்த 200 நாளும் இந்த ஆசிரமத்துக்கு உள்ளே 60 வயதுக்கு மேற்பட்ட சாதுக்கள் பாதுகாப்பாகவும் இங்கேயே இருந்து அவர்களை எந்த நோய் தொற்றும் இல்லாமல் காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த கோரக்கருக்கு உண்டு. அதை நிகழ்த்திய இந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் கோரக்கர் தன்னுடைய காரணமாக இருந்தால் கருவியாக இருந்து செயல்படுகிற சமூக நல பணியாளர் ஆசிரம நிர்வாக அரங்காவலர் ஐயா பாவு சண்முகம் அவர்கள் இந்த வருட ஐப்பசி பரணி திருவிழாவை பற்றி பெயர்கள் ஆகிய உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஐயா பாவு சண்முகம் அவர்கள். அவர்கள் கை கழுவுவதற்காக ஒரு சோப்பும் இதை இலவசமாக ஆசிரம நிர்வாகத்தின் சார்பிலும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் அன்பான ஆதரவோடு செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அகம் தூய்மையானால் புறம் தூய்மையாக இருந்தால், அகம் தூய்மையாக இருந்தால் உள்ளம் தூய்மையாகும், உடல் தூய்மையாகும். இங்கே உள்ளமும் உடலும் மட்டுமல்ல, உருவமும் தூய்மையாக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அபிராமி பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதிகளை சொல்லுகிற பொழுது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவில்லா மனம் தரும் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், தெய்வ வடிவும் தரும் என்று சொல்வார். அந்த தெய்வ வடிவும் தரும் என்று சொல்லுகிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மரித்து போகிற பொழுது உங்கள் முகத்திலே தெய்வீக கலை ஒன்று வருமே. அந்த தெய்வீக கலையை இந்த உலகத்திற்கு சொல்லி உணர்த்திய 9 நூல்களை தந்த உத்தம சித்தர் இந்த கோரக்க சித்தர். இந்த கோரக்க சித்தருடைய ஐப்பசி பரணி பெருவிழாவினுடைய உச்சம் எது தெரியுமா? இந்த ஐப்பசி பரணி விழா முடிகிற அந்த அதிகாலை பொழுது எது தெரியுமா? அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? யோசித்துக் கொண்டே இருங்கள் நேயர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதற்கான விடையை சொல்லுகிறோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. வடக்கு பொய்கைநல்லூர் அருள்மிகு கோரக்க சித்தர் ஆலய பௌர்ணமி விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் வடக்கு பொய்கைநல்லூருக்கு. நேயர்களே, வருவோர் குறையெல்லாம் தீர்த்து கருமையை ஒழித்து வாட்டத்தை போக்கி இந்த உலக மக்களினுடைய நாட்டத்தை அதிகரிக்கிற ஒரு உற்சாக சன்னதியின் வாசலிலே நின்று கொண்டு நாகை நாகராஜன் இந்த கோரக்க சித்தருடைய இந்த ஐப்பசி பரணி பெருவிழாவை காட்சிகளை கண்டு மகிழ்கிறோம். ஐப்பசி பரணி பெருவிழாவிலே கோரக்கருக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு எது? ஐப்பசி பரணி என்பது உலகத்திலே கொண்டாடப்படுவது எது என்று நினைத்து பார்க்கிற பொழுது, ஐப்பசி பரணி என்று சொன்னால் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வதுதான் உலகத்தினுடைய இயல்பு. அன்னாபிஷேகம் செய்வது எதற்காக? அந்த அன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த சோற்றினுடைய உருவத்தை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு சோறுமே சிவலிங்கத்தை போலவே காட்சி தரும். அப்படி என்றால் ஐப்பசி மாத பரணி நட்சத்திரத்தன்று அன்னாபிஷேகம் செய்கிற பொழுது கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை நாம் வணங்குவதை போல ஐக்கியமாகும். அந்த ஐப்பசி பரணி பெருவிழாவிலே இந்த அன்னத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவத்தை உள்ளடக்கிய ஆசிரமம் தான் இந்த வடக்கு பொய்கைநல்லூர் கோரக்க சித்தர் ஜீவ சமாதி பீட ஆசிரமம். இந்த கோரக்க சித்தர் வாழ்க்கையில் பிறந்த பொழுதே ஒரு பிச்சைக்காக தன் கையேந்தி நின்ற அச்சேந்திரநாதர் அந்த பெண்ணிடம் கேட்டார், எனக்கு பிச்சை கொடு என்று கேட்டார். பிச்சை கேட்க வந்த அந்த பெண் பிச்சை கேட்க வந்த ஆணை பார்த்து அசந்து போய், மிரண்டு போய், பயந்து போய் தன் கைகளில் இருந்து அந்த உணவை கொடுத்தார். கொடுத்த உணவை பார்த்த அந்த அடியார் கேட்டார், எப்பொழுதுமே பிச்சை வாங்குகிற பொழுது உண்மையான அடியாராக இருப்பவர்கள் அந்த தாயுடைய முகத்தை பார்ப்பார்கள். அந்த முகத்தில் வாட்டம் இருக்கிறது என்று சொல்லி பிச்சை எடுக்க வந்த அடியார் தன் கையிலிருந்து திருநீர் கொடுத்து அந்த திருநீட்டினால் உன் கவலை தீரும் என்று சொன்ன அற்புதமான ஒரு சித்தர் தான் அச்சேந்திரர் என்ற சித்தர். அவர் கொடுத்த திருநீரை அலட்சியப்படுத்தி பக்கத்திலே இருப்பவர்கள் சுழலை கேட்டு அதை குப்பை தொட்டியிலே போட்டுவிட்ட அந்த சாம்பலை 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே ஊருக்கு வந்து அதே அடியவர் அந்த தாயிடம் கேட்ட பொழுதுதான் அந்த குப்பையிலிருந்து அந்த சாம்பலிலிருந்து 11 வயது பாலகனாக இந்த கோரக்கர் வந்தார். பிச்சை எடுத்ததினால்
காரியம் என்று சொன்னால், இந்த வடக்கு பொய்கநல்லூர் கிராமத்திலே இரண்டு புறம், தெற்கு வடக்கு என்ற இரண்டு புறத்திலும் இரண்டு சிவனடியார்கள் தன் தோளிலே அன்னக்காவடியை எடுத்து செல்வார்கள். அந்த அன்னக்காவடியிலே இந்த வடக்கு பொய்கநல்லூரில் இருக்கிற எல்லார் வீட்டிலும் அன்னம் கொடுப்பார்கள். அந்த அன்னம் 4 தவளைகளிலே விதவிதமான வண்ணம், விதவிதமான எண்ணம், விதவிதமான வேக்காடு, விதவிதமான அரிசி என்று பல்வேறு நிலைகளிலே 4 தவளைகளிலே கொண்டு வரப்படுகிற அந்த அன்னம், அந்த அன்னக்காவடி அன்னத்தை இங்கே கோரக்க சித்தருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கிற கருவறையிலே உள்ளே கொண்டு போய் வைத்தவுடனே அந்த 4 தவளையிலே இருக்கிற 600 வேக்காடோடு இருக்கிற அந்த அரிசி அன்னம் அத்தனையும் ஒரே சுவை, ஒரே மனம், ஒரே நிறம் என்ற நிலைக்கு மாற்றி, அதுதான் இந்த வடக்கு பொய்கநல்லூர் கோரக்க சித்தருடைய ஜீவ சமாதியுடைய பிரசாதம் என்கிற நிலையை உருவாக்கி இன்றைக்கும் பல 100 ஆண்டு காலமாக இந்த அன்னத்தை அன்னக்காவடியின் மூலம் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கிற ஒரு அற்புதமான பணி இந்த ஆசிரமத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெரியோர்களே, அந்த அன்னக்காவடி பிரசாதத்தை உள்ளே வைத்து தீபாரதனை காட்டி அதை கொண்டு வருகிற அந்த நிகழ்வை போல இன்றைக்கு இந்த ஐப்பசி பரணி தோறும் வீடுகள் தோறும் எல்லோரும் அடியவர்களாக யார் வந்தாலும், காரணம் இந்த ஆசிரமத்தினுடைய வாசலிலே சிவனடியார் என்று ஒரு செட்டியார் பெண்ணிடம் உணவு கேட்டார். உணவை பரிமாறிவிட்டு அந்த செட்டியார் பெண் தன் கணவனுக்கு உணவை எடுத்துக் கொள்வதற்காக போய் திறந்து பார்த்த பொழுது அந்த உணவே இல்லாத அந்த பாத்திரத்தில் உணர்வுள்ள உணவு இருந்ததை கண்டு அந்த செட்டியார் இதே இடத்துக்கு வந்து யார் உனக்கு அந்த உணவை உண்டது என்று கேட்ட பொழுது அந்த செட்டியாருக்கும் அந்த செட்டி பெண்ணுக்கும் காட்சி கொடுத்த ஒரு அற்புத நாள் இந்த ஐப்பசி பரணி. இந்த ஐப்பசி பரணியிலே எப்படி ஒரு சாதாரண செட்டியாருக்கும் செட்டி பெண்ணுக்கும் சிவனடியாராக வந்து சித்தர் காட்சி கொடுத்தாரோ அந்த காட்சியை காண வேண்டும் என்கிற ஆவலிலே, அன்பிலே இன்றைக்கு அலை அலையாக பெருமக்கள் எல்லாம் அற்புதமாக வரிசையாக சமூக இடைவெளியோடு முகக்கவசம் அணிந்து மிகச் சிறப்பாக வந்திருக்கிறார்கள். இத்தனை பேர் கூடினால் என்ன நடக்கும்? இத்தனை பேர் கூடினால் ஏது நடக்கும்? இத்தனை பேர் கூடினால் எது படிக்கும் என்கிற சிந்தனையே இல்லாமல் அத்தனை பேருடைய படிப்பையும் அத்தனை பேருடைய பாடங்களையும் தனக்கு உள்ளே வைத்துக் கொண்டு எல்லோரையும் காப்பாற்றுகிற கோரக்கரை இந்த ஐப்பசி பரணி பெருவிழாவிலே சந்திக்க வேண்டும். ஒன்றே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனொருளாலே அவன்தான் வணங்கி என்று சொல்லுவார்கள். சிவன் தன்னை சிந்தையில் வைத்து அவனொருளாலே அவன்தான் வணங்கி என்று சொல்லுவார்கள். எந்த செட்டியாருக்கு செட்டி பெண்ணுக்கோ காட்சி கொடுத்தாரோ அவர் அயல் நாட்டிலே போய் பணிபுரிந்து வருகிற பொழுது அங்கே இருந்து ஒரு நாள் ஐப்பசி பரணி முடிந்தால் ஐப்பசி பரணி நாம் செல்ல முடியவில்லையே என்று ஏக்கத்திலே பறித்திருந்தார். கனவிலே இறைவன் தோன்றி சொன்னார், நீலக்கரை நாடுகளிலிருந்து உன்னை உனது ஊருக்கு அழைத்து செல்வேன், பரணி விழாவை செய், ஆனால் எப்படி வந்தாய் என்ற ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று சென்றார். அதே போல வந்தார், ஐப்பசி பரணியை வென்றார், செய்தார், எல்லா காரியங்களையும் நலமுடன் நிறைவேற்றினார். நிறைவேற்றிய பிறகு கூட அந்த உண்மையை சொல்லாமல் கடைசியில் ஒரு நாள் அந்த உண்மையை தன் மனைவியிடம் சொன்ன பொழுது 2 பேரும் சிதையிலே இறந்து போனதாக அந்த இடத்திலே சிவபெருமான் அந்த திருவடியை அடித்ததாக வரலாறு. அதுதான் இந்த ஐப்பசி பெருவிழா. நான் சொன்னேனே, இந்த ஐப்பசி பரணி பெருவிழாவின் உச்சம் எது தெரியுமா? இதோ இந்த வடக்கு பொய்கநல்லூர் கோரக்க சித்தர் ஜீவசமாதி பீடத்திலிருந்து அந்த வரம் பெற்ற செட்டி பெண்ணும் இன்றைக்கும் திருவுருவ சிலையாக இந்த ஜீவசமாதி பீடத்தை சுற்றி வந்து வாசலிலே நிற்பார்கள். அங்கே பக்கத்திலே இருக்கிற அருள்மிகு நந்திநாதேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து பஞ்சமூர்த்தி காட்சி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அற்புதமாக 5 விநாயகர், முருகன், சிவபெருமான், சோமாஸ்கந்தர், பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சமூர்த்திகளும் இந்த கோரக்க சித்தருடைய ஜீவசமாதி பீட ஆசிரமத்துக்கு நேராக வந்து அன்றைக்கு எப்படி செட்டி பெண்ணுக்கு அருள் கொடுத்த அதே காட்சியை இன்றைக்கு அதிகாலை என்றால் 12 மணிக்கு மேல் நாளைய தினம் வந்துவிடும். இன்று விடுகிற இந்த விடியல் பொழுது
ஐப்பசி பரணி விடுகிற இந்த விடியல் பொழுதிலே அதிகாலை 3 மணிக்கு அற்புதமாக மேல வாத்தியங்கள் முழங்க அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் கோரக்க சித்தருடைய இந்த ஜீவசமாதி பீடத்திலே வந்து அந்த செட்டியாருக்கும் செட்டி பெண்ணுக்கும் மட்டுமல்ல, அதற்குரிய பெரியோர்களே, உலகத்தை காப்பாற்றுகிற உன்னத பரம்பொருளாயிருக்கிற ஆதியும் வல்லமும் இல்லாத அந்த அற்புத அருட்பெரும் ஜோதி தன்னுடைய கோரக்கரோடு ஒன்று கலக்கிற அந்த உச்சபட்ச காட்சி அதிகாலை 3 மணிக்கு இன்றைக்கு அரங்கேற இருக்கிறது. அதை காண்பதற்காக அற்புதமாக ஒவ்வொரு பக்தர்களாக வரிசையாக வந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு வினாடி பொழுதிலே நினைத்து பார்க்கிறோம். நெஞ்சமெல்லாம் சிலிர்த்து போகிறது. இன்னும் சில மணித்துளிகளிலே உள்ளே இருக்கிற அந்த சித்தருடைய ஜீவசமாதி பீடத்தில் இருக்கிற சிவசக்தி பீடங்களுக்கு அபிஷேக ஆராதனை நிகழ இருக்கிறது. மிக அற்புதமான அந்த அபிஷேக ஆராதனை நிகழ்ந்த பிறகு இங்கே இருக்கிற பொதுமக்கள் ஒவ்வொருவராக அந்த பீடத்தை தரிசனம் செய்கிறார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அன்னக்காவரியின் காலம் ஐயாவினுடைய திருப்பாதத்துக்கு வருவது என்பதற்காக ஒலிக்கப்படுகிற அந்த சங்கு ஒலிதான் இங்கே இருப்பவர்கள் தங்கள் உணவை உண்ணுகிற அந்த உன்னத ஒலியாக இங்கே இருப்பவர்கள் கருதுகிறார்கள். அந்த உன்னத ஒலி இங்கே கேட்க இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஓம் நமச்சிவாய என்று சொல்வதைப் போல கோரக்காய கோரக்கரே கோரக்க நமஸ்தே என்று சொல்லி அத்தனை பேரும் கோரக்குடைய திருவடிகளை வணங்கி போட்டுகிற இந்த வரலாற்று மிக்க ஐப்பசி பரணி பெருவிழா. இந்த ஐப்பசி பரணி பெருவிழாவிலே இன்றைக்கு விடிய விடிய பக்தர்கள் எல்லோரும் வரிசையாக சமூக இடைவெளியோடு விவேகாசம் அணிந்து வருவதை நமது காவல்துறையை சார்ந்த காவலர்கள், இங்கே பணியாற்றுகிற பணியாளர்கள், உள்ளே இருக்கிற அற்புதமான அறநிலை பணியாளர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எல்லாவித வியாதிக்கும் ஒரு மருந்து உண்டு. அது கோரக்கருடைய சன்னதியிலே கொடுக்கப்படுகிற திருநீரு மந்திரமாவது நீரு, ஆடவர் மேலது நீரு, மந்திரமாவது நீர் என்று சொல்வார்கள். கோரக்கருடைய திருநீரை தன் கைகளால் பெற்று அந்த திருநீரை நெற்றியில் அணிந்தால் உங்களுக்கு எந்த தொற்று நோயும் வராது என்ற நம்பிக்கையை சொல்லி நாளும் பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய நல்ல அடியார்களின் கூட்டமாக இன்றைக்கு இந்த ஐப்பசி பரணி பெருவிழா சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை 3 மணிக்கு பஞ்சமூர்த்தி காட்சியோடு நிறைவடைகிறது. அனைவரும் வருக, கோரக்கருடைய அருளை பெறுக. அனைவரும் வருக, கோரக்கருடைய அருளை பெறுக. நன்றியுடன் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.